வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நீட் 2025 சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் சாப்டர்லேருந்து. Which one represent correct electronic configuration in decreasing order of their energy? நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆன்சரை கண்டுபிடிங்க. Your time starts now. Yes students, correct answer பார்த்துக்கலாமா? இப்போ first one is the correct answer. உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டாக கொடுத்துட்டாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஆனால் நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டினில் தான் கன்ஃபியூஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? எல்லா தடவையும் 1S 2S 2Pன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி பண்ணுறது ரொம்ப டைம் கன்சூமிங். அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு மினிட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கை ஒன்று சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்துருவோம். 1S 2S 2P இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக, இது கரெக்டான ஆர்டரில் வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக நினைவில் வச்சுருப்பீங்க. 3S 3P 4S 3D இந்த இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு நினைவில் வச்சுக்கிறது அந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆர்பிட்டில் நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் நீங்கள். ஸோ 4S முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்து என்ன வரணும்? 4P வரும். 4Pக்கு அப்புறம் பாருங்கள் 5S. ஸோ அதாவது 4 5 4 5 அந்த மாதிரி அடுத்தடுத்து வருது. ஸோ 4P 5S, அப்புறம் 4Pக்கு அப்புறம் 4D, 5Sக்கு அப்புறம் 5P. இப்போ அடுத்து 6Sஐ தனியாக செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள் FDPS, அதாவது ஒவ்வொரு ஆர்பிட்டரும் டிக்ரீசிங் ஆர்டரில் கீழே வருது உங்களுக்கு. 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ 7Sக்கு எடுத்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 6Sக்கு அடுத்தாப்புல 4F வந்திருக்கு. அப்போ 7Sக்கு அடுத்தாப்புல 5F வரும். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 5F தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 6P இருக்குது. அதுக்கப்புறம் 5P எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. 4D எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டரை நீங்கள் எழுதி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டைம்லையும் சந்தேகமே இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.